பாரு பாரு டிடிஎஃபோட கடைசி டாஸ்கில் சுபிக்ஷா தான் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா, ஆரோரா, பார்வதி, திவ்யா கணேஷ்லாம் இருந்திருக்காங்க. காலையில் வரையே இருந்திருக்காங்க அந்த காருக்குள்ளே. அதுக்கு முன்னாடியே கமருதீன்லாம் பார்த்தோம்னா என்னால் முடிகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்வதிலாம் உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்வதி வந்து கண் அசந்துருக்காங்க. அப்போ தான் பிக் பாஸ்மே சொல்லிட்டார், பாரு நீ வந்து கண் அசந்துட்ட, அதனால இந்த கேம் விட்டு வெளியில் போயிட்ட அப்படின்னு சொன்னோடனே அவங்களுமே காரை விட்டு வெளியில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திவ்யா கணேஷ்க்குமே வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தனால அவங்களுமே அந்த காரை விட்டு வெளியில் இறங்கிட்டாங்க. அவங்களால ரொம்ப நேரம் அந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷாவும் ஆரோரும் மட்டும்தான் அந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. இதுல டிடிஎஃபோட முதல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா தான் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆரோராவும் சுபிக்ஷாவும் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல ஸ்டாண்ட்ல வந்து நிற்கவும் செஞ்சாங்க. அப்புறம் ஆரோராவுமே சுபிக்ஷாவை கூப்பிட்டுட்டு அப்படி கீழே இறங்கி அப்படி படுத்துட்டாங்க. அந்த டாஸ்கை வந்து நம்ம திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காரை விட்டு இறங்கி கீழே படுத்துட்டு அப்படி மயங்கி விழுந்துற மாதிரி நடிக்கவும் செஞ்சாங்க. இதுல இந்த கார் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இறங்குறவங்களுக்கு வந்து 8 பாயிண்ட்டும், 8வது இறங்குறவங்களுக்கு 10 பாயிண்ட்டும், 9வது இறங்குறவங்களுக்கு வந்து 12 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து 35 பாயிண்ட்டும், சுபிக்ஷா வந்து 35 பாயிண்ட்டும், ஆரோரா வந்து 39 பாயிண்ட்டும், வினோத் வந்து 25 பாயிண்ட்டும், திவ்யா வந்து 31 பாயிண்ட்டும், சபரி வந்து 42 பாயிண்ட்டும், கமருதீன் வந்து 32 பாயிண்ட்டும், சாண்ட்ரா வந்து 39 பாயிண்ட்டும், பாரு வந்து 37 பாயிண்ட்டும் வாங்கியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரோரா வந்து இந்த கேம் விட்டு வெளியில் பண்ணாலும், அதாவது இந்த காரை விட்டு இறங்கினாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடிங் பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த காரை விட்டு வெளியில் இறங்கி வந்து சுபிக்ஷா வின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வரணும். அந்த மனசு வந்து ஆரோரா கிட்ட இருக்கவும் செய்யுது. இதில் இந்த காருக்குள்ளே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி அவங்களை கீழே தள்ளி வந்து பேனிக் அட்டாக் வர வச்சுட்டாங்க. இதில் வந்து சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. அப்போ தான் வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த டைமில் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வச்சு தான் இத்தனை நாள் ஓட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இதில் வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று விட்டுட்டாங்க. இதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, அசிங்கமாக சாண்ட்ராவை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படின்னா வெள்ளை பண்ணி, அதுவும் இல்லாமல் வந்து ஸ்கேண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சாண்ட்ராவுமே கமருதீனை பார்த்து காமு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி இந்த பார்வை பார்த்து வந்து பொம்பளை பொறிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்களுமே பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகி சாண்ட்ரா வந்து கீழே தள்ளியும் விட்டுட்டாங்க. இதில் இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரு வந்து கமருதீன் கிட்ட வந்து ஒரு கண்ணை சச்சாங்க, அவளை வந்து ரொம்ப ட்ரிக்கர் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து கமருதீன் வந்து சாண்ட்ராவை சீண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்வதி தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வந்து தள்ளி விட வந்து முயற்சியே பண்ணியிருக்கிறாங்க. அவளை எப்படியாவது தள்ளி கீழே விட்டுறணும் அப்படிங்கிற முடிவில் வந்து கதவை லாக்கை எடுத்து விட்டுட்டு அவங்கள தள்ளியும் விட்டுருக்காங்க. அப்போ வந்து திவ்யா கணேஷ்மே வந்து சாண்ட்ரா கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறனால வந்து ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க கை வலியோடு தான் அவங்கள பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பின்னால் உட்காந்துக்கிட்டு. இதில் அவங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கவும் இல்லை. பார்வதியுமே கமருதீனுமே பார்த்தீங்கன்னா இதில் சாண்ட்ரா கீழே விழுந்து பேனிக் அட்டாக் ஆனதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஓடி வந்துட்டாரு. சபரியும் வினோத்தும் காருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அவங்களுமே பார்த்துட்டு காரில் விட்டு வெளியில் வந்திருந்தாங்க. இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சபரியெல்லாம் பாராட்டவும் செய்யலாம். ஏன்னா சபரி தான் வந்து லீடிங் பாயிண்ட்லேயே இருக்கிறாரு, 39 பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அந்த காருக்குள்ளே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த டிடிஎஃபோட ஃபைனல் வர வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் வந்து அந்த காரை விட்டு வெளியில் வந்து சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வந்திருக்கிறார். இதில் சபரி, வினோத், விக்ரம் எல்லாருமே வந்து சாண்ட்ராவை தூக்கிட்டு உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. பிக் பாஸை கூப்பிட்டு சீக்கிரமே டாக்டரை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திவ்யா கணேஷ் பார்த்தீங்கன்னா பாருக்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் பிரஜன் போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் கிட்ட வந்து பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலுமே திவ்யா கணேஷ் வந்து பெருசாக சாண்ட்ரா கிட்ட எதுவுமே சண்டை போடவே இல்லை. ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பாருக்கிட்ட தான் ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. இதில் இந்த காருக்குள்ள இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பின்னால் இருந்த திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ராக்கு தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் எதுக்காக அவளை தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாண்ட்ரா வந்து அவங்க வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களாம். அதனால் வந்து அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து புஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கமருதீனுமே பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்கிட்டே புஷ் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறார். இதில் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து கமருதீன் வந்து விக்ரம் கிட்ட கேட்குறாரு, நீ வந்து என்னோட அம்மாவை பற்றி பேசினது தப்பு, அப்பா பற்றி பேசினது தப்பு அப்படின்னு சொன்னே. விக்ரமே பார்த்தீங்கன்னா நான் வேணா வந்து மன்னிப்புக்கிட்டே இருந்தேன், காலைல வேணா விழுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கும் கமருதீன் வந்து காமாக இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பி போயிட்டார். அப்படி போயிட்டு கமருதீன் வந்து பார்வதிகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓடி வந்தார் பாருங்க கோபத்தோட வந்து விக்ரம் கிட்டையும் வினோத் கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சார். இதில் வந்து வினோத் வந்து பயங்கர கோபப்பட்டு வந்து நீ அவளால தான் கெட்டு போக போற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். இப்படி ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் வந்து பிக் பாஸ் டீம்
டீம் கிட்ட வந்து கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. என்னென்னா வந்து சாண்ட்ரா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து நான் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறேன், அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் போன சீசனில் வந்து ஜாக்லினுமே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போட்டுருக்காங்க. இதில் சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.